அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி vlogல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நியூ இயர் ஈவினிங் வந்து வெளியே போய் செலிப்ரேட் பண்ணோம். பொதுவாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ண மாட்டோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோஷன் பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோடி ஷாப்பிங். இந்த பைமோடி ஷாப்பிங் ஆப்பில் வந்து வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். நாம் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் ஈவினிங் டைமில் கிளம்பிட்டோம். இந்த ஈவினிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வானம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து வானவில்லாம் சூழ்ந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். முதலெல்லாம் பார்த்திங்கன்னா உடுப்பி சிட்டியில் அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. பட் ஆனால் இப்போ வந்து ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே வெஹிக்கல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈவினிங் டைமுங்கனால ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் வந்து எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு ஹப்பி வந்து கார் பார்க் பண்ண போயிருக்காங்க. கார் பார்க் பண்ண போகிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் வீடியோ கவரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோட்டே நாங்கள் வந்து செல்ஃபியும் எடுத்துக்கிட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடுப்பி ஹப்பா அப்படின்னு எழுதியிருந்தாங்க கன்னடத்தில். ஸோ அதையுமே நான் எடுத்துக்கிட்டேன். இந்த தடவை உடுப்பியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் அவதார் தீமில் தான் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே போட்டிருந்த அந்த அவதார் தீம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்ட்ரன்ஸில் உள்ளே போனோட்டையுமே அவதாருக்கு இருக்கக்கூடிய அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் உள்ளே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே இருட்டாக இருந்துச்சு. போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. சொன்னாங்க நிறைய அவதார்லாம் மிடில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மனிதர்களே அவதார் மாதிரி வேஷம் போட்டு மிடில் வந்து பயப்படுத்துவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நானும் பையனும் கையை பிடிச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே வந்தான். பிள்ளைங்க 2 பேரும் அத்தா கூட பக்கத்தில் போயிட்டாங்க பயந்துக்கிட்டு. பட் ஆனால் உள்ளே போனோட்டி பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ், ரொம்ப அழகழகான கலர்ஃபுல் லைட்ஸு. போனோட்டியுமே நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து போனவங்க எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவதார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே போனோட்டி அவதார் நின்றுச்சு. சரி அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த டீம் ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, கண்ணுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏதோ ஒரு தனியான உலகத்துக்கு நம்ம வந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங். அவதார் உலகம் வந்து நான் வந்து அவதார் வந்து மூவிலாம் நான் அது அதிகமாக பார்த்தது கிடையாது. பட் ஆனால் இந்த எக்ஸிபிஷனில் ரொம்பவே ஒர்த் அப்படின்னு சொன்னால் இந்த அவதார் தீம் ஒர்க்கு ரொம்ப சூப்பராக, குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நாங்களுமே ஃபேமிலியாக நின்று நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இல்லையா? உண்மையாலுமே தனி ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. லைட்டிங்ஸ்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. அங்கங்கே மிடில் பார்த்தீங்கன்னா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவதாரெல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல வந்து நின்றுருந்தாங்க, உட்காந்துருந்தாங்க, சைடில் மறைஞ்சிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்பவே சூப்பரான
தீம் ஒர்க் அப்படின்னே சொல்லணும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து மூமெண்ட்டு சவுண்டு இருக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி புர்ஜ் கலிஃபா, தாஜ்மஹால், பைசா கோபுரம் இந்த மாதிரி ஒவ்வொரு தீம் ஒர்க்கில் வரும். பட் இந்த டைம் வந்தது ரியலி நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த எக்ஸிபிஷன் தீம் ஒர்க் வந்து நெக்ஸ்ட் எந்தெந்த ஊர்லெலாம் போடுறாங்களோ இதே மாதிரி தான் போடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் ஊருக்குமே நீங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணி குழந்தைங்களோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபேமிலியோட நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் நிறைய எடுத்தோம். போய்கிட்டே இருந்துச்சு. அளவில்லாமல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு பொறுமையாக ஒவ்வொரு இடமா வந்து மெதுவாக சுற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். எஸ்பெஷலி இந்த பிங்க் தீம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் எங்களுடைய ஃபேமிலியோட ஒருத்தர்கிட்ட கேமராவை கொடுத்து ஃபோட்டோவுமே எடுத்துகிற சொன்னோம். ஏன்னா ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து வெளியே அவுட் சைடு வந்தாச்சு. கடைகள் வந்துடுச்சு. கடைகள் வந்து பொதுவாக அவ்வளோ எதுவும் அதிகமாக இருக்கலை. நார்மலாக எப்பயும் எல்லா கடைகளும் இருக்கும், எல்லா திங்ஸும் இருக்கிற மாதிரி கடைகள், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸு, ஹேண்ட்பேக்ஸு, அப்புறம் மண்பாண்டங்கள் ஐட்டம், இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்கும், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குமோ நார்மலாக அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் கடைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு இந்த தடவை. கடைகள் வந்து எப்பயுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த தடவை கடைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் சொல்லப்போனால் வந்து இந்த ஜார் மட்டும் நான் வாங்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு அதுவுமே குவாலிட்டி பிடிக்கல. நிறைய கார்பெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கொஞ்சம் கடைகள் தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து கேமிங் ஜோன், குழந்தைங்களுக்கு தேவையான கேமிங் ஜோன் வந்துடுச்சு. கேமும் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போகிறது டியூஸ்டே அப்படிங்கிறனால நிறைய கம்மியாக இருந்துச்சோ என்னன்னு தெரியல. பட் ஆனால் சண்டே வந்துருந்தால் இன்னுமே க்ரௌடாக இருந்திருக்கும். நான் வந்து எந்த கேம்லேயுமே உட்காரல. பசங்க மட்டும், என்னுடைய கசின் சிஸ்டரும் வந்திருந்தாங்க. அவங்க பையனோட சேர்ந்து இந்த கேமில் மட்டும் உட்காந்தாங்க. இந்த விளையாட்டுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எப்பயுமே நாங்கள் எதுலையாவது உட்காருவோம், நானும் பொண்ணுங்க எல்லோரும் சேர்ந்து. ஹப்பி மட்டும் வந்து எதுலேயுமே உட்கார மாட்டார். அவருக்கு தலை சுற்றும், வாந்தி வரும் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த டைம் என் பையன், 2 பொண்ணுங்க, என் கசின் சிஸ்டர் ஒரு பையன், 4 பேரும் சேர்ந்து இதில் உட்காந்துருக்காங்க. 2 பேராக. பையன் இந்த மாதிரி ரைடுக்கு போனதே இல்லை. நார்மலாக இருக்கிற ரைடு தான் போவான். பட் இது வந்து இந்த ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டுருக்கு. என்ன பண்ணுவான்னு தெரியல. பட் ஆனால் தைரியமாக தான் உட்காந்துருந்தான். அதை தான் நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எக்ஸிபிஷனில் நான் போனால் அதிகமாக ராட்டினத்தில் சுற்றுவேன். பட் ஆனால் ராட்டினம் இப்போ வந்து அதிகமாக ஸ்பீடாக சுற்ற மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து வந்தீங்கன்னா முதல்ல இருந்து என்ஜாய்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் கொலம்பஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரைடு. பட் கொலம்பஸ் வந்து அன்றைக்கி எதுவுமே மூவ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. யாருமே போகலை. இது ஒரு ரிப்பேராக என்னன்னு தெரியல. சரி நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே எக்ஸிபிஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து ஜுடியோ வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம ஜுடியோ வந்திருந்தபோது நானும் ஹபி மட்டும்தான் வந்திருந்தோம். குழந்தைங்களை யாரையுமே கூட்டிகிட்டு வரல. உடனே குழந்தைங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நீங்கள் மட்டும் போயிட்டீங்க, எங்களை கூட்டிகிட்டே போலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி சின்ன பாப்பாவுக்கு வேறு பர்த்டே வருது, சரி ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுடியோ தான் வந்திருந்தோம். அப்படியே நம்ம ட்ரெஸ் ஐட்டம்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஜுடியோவில், ட்ரெண்டியான கலெக்ஷன். என்ன பார்த்தீங்களா, பொண்ணுக்கு ஏதாவது வாங்கலான்னு வந்தால் அவன் தான் வேகமாக எல்லா கலெக்ஷனையும் எடுத்து பார்க்குறான். அவனுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். மேலே இருந்து தேர்ட் ஃப்ளோர்லேருந்து எங்கள் கார் கீழே பார்க் ஆகிருந்துச்சு. அப்படி வந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காரு. அவர் அன்னைக்கு தான் உள்ளே வந்தனால நான் எதுவும் வாங்க வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. அதையுமே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அம்மாளும் மகளுக்களும் சேர்ந்து அந்த லாங் மிரரில் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஷூஸு, செப்பல் எல்லாமே வந்து நிறைய வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. அதையுமே பார்த்து வாங்கிட்டு அப்புறம் இப்போ எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டின்னர் வந்து ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சாந்தி சாகர் ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். எங்களுக்கு பொதுவாக வந்து பிள்ளைங்களுக்கு இந்த சாந்தி சாகரில் வந்து பன்னீர் சீஸ் மசால் தோசை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், என்னோடய ஃபேவரட் கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நைட் நேரத்தில் கர்ட் ரைஸ் அப்படின்னு கேட்க வேணாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஹோட்டலில் கர்ட் ரைஸ் மாதிரியே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூடவே ஹப்பிக்கு வந்து சீஸ் பன்னீர் பாவ் பாஜி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கோன் ஐஸ்கிரீமே வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் ஒரு ஃபைனல் டச் இருக்குது, அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பை கைஸ்.